ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை காண்போம். பதவிகள் வழங்குவதற்கு தலைவருடைய அனுமதி பெற்று வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழைய காலேஜ் இருந்ததுங்க, ஒரு சின்ன கதை தான். ஒரு பழைய காலேஜ் இருக்குது, அதில் பிரின்ஸ்பால் முதல்வர் அந்த காலேஜுக்கு வந்த உடனே ரவுண்ட்ஸ்லாம் கிளாஸு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு போகிறாரு. போயிட்டு வர்றதுக்குள்ளேரே அவங்க பையன் அந்த காலேஜில் சேர்ந்து 10 நாள் தாங்க ஆச்சு. அந்த முதல்வர் சீட்டில் வந்து உக்காந்துட்டாப்புல. உக்காந்தவொடனே ப்ரொஃபஸர்லாம் வந்து, சார் சூப்பர் சார், இந்த சீட்டு உங்களுக்கு அருமையாக இருக்குது சார், பொருத்தமான இருக்குதுன்னார். சரி, அவர் தான் சொன்னார் அப்படின்னு பார்த்தா சீனியர் ப்ரொஃபஸரும் வந்து சூப்பருங்க, நல்லா இருக்குதுங்கன்னாங்க. சரி, அதுவும் பரவாயில்லன்னு பார்த்தா லண்டன்லேருந்து படித்தேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து படித்து வந்த ப்ரொஃபஸரும் நீங்கள் தான் சார் இதுக்கு பொருத்தமானவர்னார். முதல்வர் வந்து எல்லாருமே என் பிள்ளைய வந்து பொருத்தமானவர்ன்றீங்க, எனக்கு இது முன்னாடியே தெரியும், அதனால தான் அவன் அந்த 2 மாதத்தில் காலேஜுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டான், 10 நாளோ 2 மாதம் வந்து உக்காந்துட்டான்ட்டு. இப்படிலாம் இருந்தால் அந்த காலேஜ் என்னங்கத்துக்கு ஆகிறது, எதுக்கு ஆகிறது? அது பக்கத்திலேயே ஒரு புதுசாக ஒரு காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் அமைதியானவர், உண்மையானவர், மக்களை நேசிக்கவர், ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர், டிவிக்கேன்னு ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதில் நம்ம தலைவர் தாங்க அதுக்கு முதல்வர். ஆனால் அட்மிஷன் கொடுக்கத்தாங்க எங்களால் அவரால் முடியல. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாகுது. அந்த காலேஜில் அட்மிஷன் கொடுக்கணும் புதுசாக வர்றவங்களுக்குன்னு சொன்ன உடனே தனியாக ஒரு 10 கிளாஸ் ரூம் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நம்மளுடைய பைலாவில் திருத்தி புதியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் வரவேற்போம். வரவேற்று அவர்களுக்கு நாம் எந்தெந்த பதவிகள் கொடுக்கப்படும். ஏன் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு 3 லட்சம் பதவிகள் கொடுக்கப்பட இருக்கிறது. அதற்கு மேல் இருக்கிற பதவிகளை அவர்களுக்கும் நாம் வழங்க வேண்டும் என்று தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுங்க, எல்லா இடத்துக்கும் போகிறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், எல்லா ஜனங்களும் பார்க்குற மகளிர், குறிப்பாக மகளிர் தாய்மார்கள் 2020 நம்மள்தான் அப்படின்றது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அந்த எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் என்னைக்கு தேர்தல் வருங்க, என்னைக்கு தேர்தல் அறிவிப்பாங்க, ஏனென்று சொன்னால் நான் அண்ணனுக்கு ஓட்டு போட வேண்டும், அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள், தமிழ்நாடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சி தலைவரையும் பார்த்துட்டாங்க, எல்லாரையும் பார்த்துட்டாங்க. ஒரு புதியதாக ஒரு தலைவன் வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நம் தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு நான் சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை நம்பி மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வந்துள்ள நமது தலைவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி முதல்வர் ஆவது உறுதி, கழகத்தின் நல்லாட்சி அமையப்போவது உறுதி. நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக உழைப்போம். உங்களை எப்படியாவது அந்த இடத்துல நாங்கள் அமர வைப்பதற்கு அயராத நாங்கள் பாடுபடுவோம். கண்டிப்பாக, நிச்சயமாக மீண்டும் முதல் பொதுக்குழு கூட்டம் அடுத்த ஆண்டு நம்மளுடைய முதல்வராக இருந்துதான் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.